கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு தேவன் கொடுத்ததான ஒரு விசேஷமான ஒரு நாளில் நாம் மீண்டுமாக சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு மாலை நேரத்தில் இந்த இடத்துல நாம் இணைந்து தொடர்ந்து தேவனுடைய மாபெரும் சத்தியங்களை கேட்பதற்கு தேவன் கிருபை கொடுத்துருக்காங்க. நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவர் மூலமாக நாம் நன்றிகளை நாம் தெரிவித்துக்கொண்டு இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பாடத்துடைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் கிரியேஷன். முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தேவன் இந்த பூமியை உருவாக்கின விதம், இன்னும் சொல்லப்போனால் பூமியை உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறத விட பூமியை அவர் வந்து மேம்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வசனத்தில் பார்க்க போகிறோம் எப்படி அவர் பூமியை உருவாக்குனார், அப்படி அவர் உருவாக்கும் போது அதில் என்னென்ன சிருஷ்டிப்புகள் அந்த ஒவ்வொரு நாள்லையும் அவர் செஞ்சார், இறுதியாக மனுஷன் எப்படி படைத்தார், இன்றைக்கி படைக்கப்பட்ட மனுஷனாகி நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சயின்ஸோட இதெல்லாம் எப்படி நடந்திருக்குமா பிரதர், முதலாம் நாள் ரெண்டாம் நாள்னு சொல்கிறாரு, இதெல்லாம் பாசிபிளா, 24 மணி நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சில கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேசிக்கான ஒரு விடையை நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி முழுக்க பார்க்கக்கூடிய புஸ்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் இல்லைங்களா. ஆதியாகமம் புஸ்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும்? மோசே. எப்படின்னு கேட்டால் அதுதான் எங்களுக்கு தெரியாது பிரதர், ஆனால் மோசே தான் வந்து எழுதியிருக்கார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளில் இல்லை மோசே எழுதினார்ன்றத, பட் ஒரு சில பழைய மொழிபெயர்ப்புகளை வந்து நம்முடைய சகோதரர்கள் எடுத்து பார்க்கும்போது தமிழில் கூட இருக்குது. மோசையுடைய ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க, த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் மோசஸ்ன்னு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5 ஆகமங்களுமே ஏறக்குறைய மோசஸ் தான் வந்து எழுதுறார். அவருடைய மரணத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் என்ன பண்ணுறாருன்னா யோசுவா அங்கே எழுதுறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா மோசை மறிச்சது கூட உபாகமத்துலலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த ஆதியாகமம் முழுக்க தேவனுடைய கிருபையினால் கிட்டத்தட்ட 2500 வருஷங்களுக்கு அப்புறம் மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாரோ தேவனுடைய ஆவியின் துணையோடு அவர் என்ன பண்ணுறாருன்னு எழுதுறார். இந்த முதல் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரியேஷன். கம்ப்ளீட்டாக தேவன் இந்த பூமியும் இந்த பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் எப்படி வந்து தேவன் படைச்சார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஒவ்வொரு வசனமாக நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். முதல் வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, முதல் வசனமே மோசே எழுதும்போது என்ன சொல்றாரு நமக்கு அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஏன்னா இந்த அதிகாரத்தில் இருக்கிற எல்லா வசனங்களுமே நமக்கு மனப்பாடமாக தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்ம பண்ண போகிறோம். இப்போ கேள்வி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார்னா எந்த ஆதி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம்? பிரதர் ஆதினாலே சரி, ஆதிங்கிற வார்த்தைக்கு தமிழ் என்ன சொல்லலாம்? தமிழ் வார்த்தை தான். அதில் இன்னொரு தமிழ் பார்த்தீங்கன்னா துவக்கம் அல்லது ஃபர்ஸ்ட். பாருங்க, தமிழ் என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட். ஆமாம், ஓகே, துவக்கம் ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஆதியிலே அப்படின்னா எந்த ஆரம்பம்? ஏன்னா பைபிள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லக்கூடிய இந்த ஆதியிலே எந்த ஆதி அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல நம்ம ஒரு ஆதியை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு ஆதி இருக்குது இல்லைங்களா. என்ன சொல்லியிருக்கோம் அதில்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அல்லது தேவனுடைய தன்மை கொண்டிருந்தது என்று என்ன பண்ணலாம், மொழிபெயர்க்கலாம். நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அங்கே சொல்லப்பட்ட ஆதிக்கும் இங்கே சொல்லப்பட்ட ஆதிக்கும் என்ன வித்தியாசம்னா ஆக்சுவலாக 3 ஆதி இருக்குது. ஆக்சுவலாக பைபிளில் சொல்லுது 2, நம்ம 3ன்னு ஒன்று சொல்கிறோம். முதல்ல தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் அனாதியாக இருக்கிறார், அவர் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் தேவனுக்கு ஆதி அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அதனால் அந்த சூழ்நிலையை நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் முதல்ல சிருஷ்டிக்காம தனக்குள்ளிருந்து என்ன பண்ணுறாருன்னா ஜெனிப்பிக்கிறார். யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி ஜெனிப்பிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனோடு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற நிலைமை தான் யோவான் 1:1 சொல்லுது. ஆதியிலே லோகோஸ் இருந்தது, அந்த லோகோஸ் என்னவா இருந்துச்சு, தேவனோடு இருந்தது அப்படின்ற. அப்போ அங்கே சொல்லப்பட்ட ஆதி தான் இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சொல்கிற ஆதி தான் ஜெனிசஸில் எங்கே சொல்கிறார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். நமக்கு தெரியும் தேவன் தான் எல்லாத்தையும் படைச்சாரான்னு கேட்டால் என்ன சொல்லலாங்க? கொலேசியர் 1:17-18 எல்லாம் கவனிக்கிறோம் இல்லையா. அவரை கொண்டும் அவருக்கென்றும் இல்லைங்களா பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளும் சகல விஷயத்தை என்ன பண்ணார்னா
படைச்சார். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த படைப்பின் காரண காரியங்களுக்கு பின்னாடி இருக்கிறார். அப்ப இந்த ஆதி எதுன்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு ஆதி. இந்த ஆதி எதை தான் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி உருவான விதத்தை மட்டும் சொல்றதுக்கு பிகினிங் அந்த போர்ஷன் மட்டும்தான் 1ஆம் அதிகாரம் சொல்ல வருதுன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம உள்வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா இந்த முதல் வசனத்திலேயே கம்ப்ளீட் கிரியேஷன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அப்படின்னா பிரதர் சூரியன் சந்திரன்லாம் 4ஆம் நாள் தான் என்ன பண்றாரு, படைக்கிறார். ஆனால் இந்த முதல் வசனத்திலே இந்த ஆதின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலே வானம் மட்டும், இப்போ ஒன்றும் இல்லை, வானத்தையும் பூமியும் அப்படின்னு சொன்னாருன்னா வானத்தில் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதோடைய படைப்புகளை தேவன் பண்ணியிருக்கணும். பூமியும் என்ன பண்ணியிருக்கணும்னா படைச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி பூமி அன்னைக்கு என்ன ஆகலை, இல்லை. அது ஒவ்வொரு நாள் என்ன ஆகுதுன்னா பண்படுத்தப்படுறது தான் பின்னாடி நம்ம வசனத்தில் பார்க்க போகிறோம். இப்போ வானத்தை படைச்சார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ், வானங்கள் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். வானங்கள்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் வளிமண்டல அடுக்குகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆதியிலேயே படைக்கிறார். ஸோ அப்படி வானத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அழகா சங்கீதத்தில் ஒரு வசனம் பார்க்குறோம். வானத்தில் தேவன் எதெல்லாம் படைச்சிருக்க கூடும் இந்த டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே வாசிக்கலாம். சங்கீதம் 19 முதல் 2 வசனம். 19ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்போ ரொம்ப அருமையா தாவீது இதை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பாடுறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ்ல கூட இதை குறித்து நம்ம படிச்சிருப்போம். அப்போ தாவீது எதை வச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு சங்கீதத்தில் இன்ஸ்பயர் ஆகி தேவனுடைய ஆவியில் எழுதி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ரூஃப் போயிருப்பார், மேலே மாடிக்கு போய் நின்றுப்பார். இரவு நேரங்களில் தேவனுடைய கிரியேஷனை பார்த்து மெய் மறந்து போயிருக்கணும். இப்போ இரவு நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா தாவீது ராஜா என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு. அப்போ ஆதியிலே தேவன் வானங்களை உண்டாக்கினார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வானங்களில் என்னெல்லாம் இருக்கோ தேவன் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்போவே உண்டாக்கியிருக்கணும். அதில் அருமையாக சொல்கிறார், இரவுக்கு இரவு அது என்ன பண்ணுது. அப்போ இன்னைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் நட்சத்திர கூட்டங்களையும் மனுஷன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னா ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் மனுஷனால என்ன பண்ண முடியல, கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அதில் ஒரு ஸ்டார், அந்த ஒரு ஸ்டாருடைய பேரை கண்டுபிடிச்சிட்டாலே அது பெரிய நியூஸாக இருக்கு இன்னைக்கு நாசால. ஆனால் கோடான கோடி நட்சத்திரங்கள் என்ன இருக்குன்னா தேவனுடைய கிரியேஷனுக்குள்ள இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். நம்ம யோபு புஸ்தகத்தில் கூட சில வார்த்தைகள் கவனிக்கிறோம் இல்லைங்களா. அந்த துருவ சக்கரத்தை நட்சத்திரத்தை நீ என்ன பண்ணுவேன், வழி நடத்துவி அப்படின்னு பார்க்கும்போது அதை குறிச்செல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அப்படியே அதை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்தது ஒரு கேலக்சி. கேலக்சினா ஒரு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, அல்லது நட்சத்திர கூட்டம். இந்த மாதிரி பல ஆயிரம் நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்த அமைப்பு. அதுக்கெல்லாம் ஒரு பேர் என்ன பண்றாருன்னா யோபு வச்சு இதெல்லாம் தேவன் வழி நடத்துறார். தேவன் சொல்றார் யோபு கிட்ட, உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு. அப்ப இந்த கிரியேஷன்லாம் தேவன் எப்போ பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் சொல்றார், ஆதியிலே இதை என்ன பண்ணிட்டார். அப்ப அந்த கிரியேஷன் டைம்ல பூமி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவாகுது. ஆனா பூமி நம்ம இப்ப இருக்கிற மாதிரி பூமியா என்ன ஆகல, உருவாகல. அதுதான் அடுத்த வசனத்துல தேவன் சொல்றாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. அதாவது தேவனுடைய வல்லமை அவருடைய ஆவியின் துணையோடு இந்த விஷயம் நடக்குது. எப்படி இருந்திருக்குன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும். ஒழுங்கின்மையான எப்படி புரிஞ்சுக்கலாம், எதுவுமே ப்ராப்பரா இல்லை. என்ன சொல்றாங்கன்னா பூமி இப்படி இருந்திருக்கணும்ன்றாங்க. இதுல பூமி எங்க அப்படின்னு கேட்டா நம்மளால ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனா பூமி இப்படிதான் இருந்திருக்கு. பவர் பாயிண்ட்ல சுத்தமாக தெரியல, எங்கேயாவது கொஞ்சம் தெரியுது, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றாங்கன்னா பூமி எப்படி உருவாயிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் பண்ணி வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆக்சுவலா சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு துகள், அது ஒரு வாயு மண்டலமாக உருவாகி ஆக்சுவலாக வாயு, திரவம், திடம் இந்த எல்லா கொலாபரேஷனும் சேர்ந்த ஒரு விஷயம் எடுத்தோடனே பூமி ரவுண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. பூமி என்ன இருக்குன்னா சூரியன்லேருந்து பிரிஞ்சு வருது இல்லைங்களா, சூரியன் சுற்றிட்டு இருக்கா, அந்த ஃபோர்ஸில் பயங்கரமாக சுத்த என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பூமி என்ன இருக்குன்னா உருவாயிருக்கு, தேவன் படைச்சிருக்கார். பட் எடுத்தோடனே பூமி உருண்டையா இல்லை. பூமிக்கு மேலே நிறைய வளையங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும்.
வளையங்கள் உங்களுக்கு ஒரு வேளை புரிஞ்சுக்கணும்னா, எசேக்கியேல் ப்ராஃபஸியில் சக்கரத்தின் மேல் சக்கரம்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு பால், கிரிக்கெட் பால் இருக்குல்ல, ஒரு பால் மேலே பேங்கிள்லாம் போட்டுவிட்டு அப்படி இருக்கும், வளையெல்லாம் போட்டுவிட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி முழுக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட் ரிங் இருந்திருக்கணும். ஒரு ஸ்டேஜில் எப்படி இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, சனி கிரகத்தை நம்ம பார்த்துருக்கோம். சனி கிரகம் உருண்டையாக இருக்கும், பார்த்துருக்கோம்னு சொல்கிறேன், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அது மேலே ஒரே ஒரு ரிங்கு மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னா இப்போ நம்ம இருக்கிற தன்மைக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா நடந்துட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் என்ன இருக்குன்னா நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வர்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ஜெனிசிஸில் சொல்கிறார். ஸோ ஒவ்வொன்றா நம்ம கவனிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 3 வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஸோ எடுத்தோடனே தேவன் என்ன சொல்றார்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் என்ன ஆயிடுச்சு? உண்டாயிருச்சு. ஸோ இங்கே தான் நம்ம கவனிக்கிறோம், ஒரு ரூமுக்கு வெளிச்சம் வரணும்னா என்ன வேணும்? லைட் வேணும், கரண்ட் வேணும், சுவிட்ச் வேணும், அப்படி லைட் வேணும். அப்போ பூமிக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தோம், சிறிய சுடர் பெரிய சுடர். அந்த மாதிரி கண்டிப்பாக தேவன் ஒரு பெரிய லைட் சோர்ஸை உருவாக்கி இருக்கணும். எங்க தேவன் இங்க சொல்றாருன்னா கண்டிப்பாக சூரியன் சந்திரன்லாம் இப்போவே என்ன இருக்கணும்? இருந்திருக்கணும். பட் அதனுடைய ஒளிகள் இங்கே வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அது ஏன்றதை நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். அப்போ இங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டாரே, வெளிச்சம் வந்துருச்சுன்றாங்களே, எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அரோரா லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரோரா லைட்ஸ் கொஞ்சம் இப்போ படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டுறாதீங்கன்னா கொஞ்சம் படித்தேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் லைட்டோட சோர்ஸ் இருக்காது, அதோடைய கதிர்வீச்சு மட்டும் கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தென்படும். நைட் டைமில் இந்த லேசர் லைட்லாம் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டால் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு லைட் என்ன இருக்கணும்னா அங்கே வந்திருக்கணும். ஆனால் சூரியன் சந்திரன் இருந்திருக்கு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லைன்னு பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா வெளிச்சத்தை தேவன் உண்டு பண்ணுறார். வெளிச்சத்தை உண்டு பண்ணி ரெண்டா என்ன பண்றாருன்னா பகல் இரவுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க பிரிக்கிறார். வாசிக்கலாம், அதிலே 5 வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 5 வசனம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார், இருளுக்கு இரவு என்று பேரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. ஸோ இதை தான் நம்ம கிளியரா சொல்றோம். கண்டிப்பா சூரியனுடைய ஒளி என்ன இருக்கணும்? வந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனால் 4ஆம் நாள்ல தான் சூரியன் படைச்ச மாதிரி இருக்கு. அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்றார். பகலுக்கு அந்த வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் என்ன பண்றார்? தேவன் பெயரிடுறார். அவர் சொல்றாரு சாயங்காலமும் விடியற்காலமுமாக என்ன ஆயிடுச்சு. அப்ப இங்க அடுத்த கேள்வி என்னன்னா, இது ஒரு நாளா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்துக்கு ஒரு நாளுங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் வழக்கமா? ஈவினிங் அண்ட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோமா? மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் சொல்லுவோம். ஆனால் தேவன் இங்க என்ன ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்றார்? ஈவினிங் அண்ட் மார்னிங்ன்றார். அப்போ இது ஏன் தேவன் இப்படி சொல்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆக்சுவலாக நம்ம வேதாகமத்தில் கவனிச்சிருக்கிறோம். ஈவினிங் அப்படின்னா என்னங்க அடையாள அர்த்தம்? சாயங்காலத்திலே அழுகை தங்கும் அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேடான விஷயம் பைபிளில். விடியற் காலத்தில் என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். அப்போ இங்கே ஈவினிங் அண்ட் மார்னிங்னு என்ன சொல்றாருன்னா ஒரு டைமில் ஒரு கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு டைமில் அந்த கிரியேஷன் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆகிற விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ இரவு பகலை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங்ன்றது பிகினிங், மார்னிங்ன்றது கம்ப்ளீஷன். இதைத்தான் எங்கே கொண்டு வந்து வச்சாரு தெரியுங்களா? முதல்ல தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாருல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவங்களுடைய கால அளவு என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம், கிறிஸ்துமஸ் சப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்போம். சாயந்தரம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு ஒரு நாள் துவங்கும். அடுத்த நாள் பகலில் வந்து அடுத்த நாள் ஈவினிங் சாயந்தரம் வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி தேவன் கொண்டு வராருன்னா இது ஆல்ரெடி தேவனுடைய ஒரு ட்ரெண்ட் அண்ட் ட்ரெடிஷன் பார்க்குறோம். அப்போது ஈவினிங்ன்றது ஒரு பிகினிங், மார்னிங்ன்றது ஒரு எண்டு. உதாரணத்துக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்து ஜனங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய ஒரு டைமை வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா ஒரு பெரிய வெளிச்சம் அதிகாலை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லும். அப்படின்னா ஒரு சந்தோஷமான நிறைவை தான் என்ன சொல்லுதுன்னா வேதாகமம் காலை அப்படின்னு சொல்லுது. இது எங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜெனசிஸ்ல இருந்து. இப்போ நம்ம அடுத்த கேள்வி, பிரதர் இது ஒரு நாளா அப்படின்னு கேட்டோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? நம்ம நிறைய வந்து விளக்கங்கள் கொடுக்க முயற்சி பண்ணலாம். பிரதர் தேவன் நினைச்சா என்ன பண்ணுவார்? ஒரு நொடியில் என்ன பண்ணுவார்?
கரெக்ட். பட் இது ஒரு நாளா அப்படின்னு கேட்கும்போது கிளியரா இல்லை. நம்முடைய மூத்த சகோதரர்கள்லாம் இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது இதை ஒரு நாளுன்னு ஆக்சுவலாக சொல்லக்கூடாது. பைபிள் ஆனால் நாளுன்னு தான் இருக்கு. இதை நாளை எப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஒரு எப்போக். எப்போக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கால அளவு. இந்த கால அளவு என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன இருக்கணும், எடுத்திருக்கணும். அந்த குறிப்பிட்ட காலம் எடுத்ததில் தான் தேவன் பகல் இரவுன்னு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பிரிக்கிறார். அப்போ டே 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் சுருக்கமாக என்ன தெரியுங்களா சொல்லலாம். ஃபஸ்ட்டு வெளிச்சத்தை தேவன் கொண்டு வரார். அந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் பகல் இரவுன்னு என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறார். பிரித்ததை தேவன் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு டைம் துவங்குது ஈவினிங், மார்னிங் என்ன ஆகுது, எண்ட் ஆகுது. இது 24 மணி நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா பிரதர் 24 மணி நேரம் இல்லைன்னா எத்தனை நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்ம அடுத்த ஆராய்ச்சி. ஏன்னா நான் பின்னாடி இந்த பதில் சொல்லலான்னு மைண்ட் ஓடிட்டு இருக்கு, ஆனால் பின்னாடி மறந்துடுவோன்னு இன்னொரு மைண்ட் என்ன பண்ணுது சொல்லுது. நான் கிளியராக சொல்கிறேன். இந்த ஒரு நாளை தேவனுடைய திட்டத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது மனிதருக்கு ஒரு நாளுங்கிறது ஒரு நாள். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள்னா 1000 வருஷம். எப்பவுமே இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்வீட் பேக்கர் இருக்கும். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள்னா ஒரு வருஷம். ப்ராஃபஸி பார்க்குறோம் இல்லைங்களா, 1260 நாள், 60 வருஷம். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம். இப்போ பிதாவாகிய தேவன் சார்பா இங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளவு வருஷமா கணக்கிடப்படுதுன்னா, தேவனுக்கு ஒரு நாள் என்பது இந்த கிரியேஷன் டைம்ல 7000 வருஷங்கள். இதை எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இங்க ஜெனசிஸ்ல சொல்லக்கூடிய ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாளுங்கிறதெல்லாம் ஒவ்வொரு டேவும் 7000 வருஷம். அப்ப 7 நாள் தேவன் இந்த கிரியேஷனை படிச்சு 7th டே ஓய்ந்திருக்காருன்னா மொத்த கால அளவு 49,000 வருஷம். அதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த 49வது 1000 வருஷத்துல உட்கார்ந்து இதை படிச்சுட்டு இருக்கோம். அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப எப்படி பிரதர் ஒரு நாளுங்கிறத நீங்க 7,000 இயர்ஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, கண்டிப்பா தேவன் ஒவ்வொரு நாளை பத்தி சொல்லும் போதும் சாயங்காலமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிடுச்சு, 2nd டே ஆயிடுச்சு, 3rd டே ஆயிடுச்சுங்கிறார். நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இந்த தேவன் பேசுறதுல இருந்து அப்ப கண்டிப்பா எல்லாமே சமகாலம். அது எவ்வளோங்கிறது அப்புறம் பார்க்கலாம். எல்லாமே சமகாலம். ஃபர்ஸ்ட் டே ஒரு நாளைக்கு ஒரு 10 நாள்னா ஒரு 10 மணி நேரம்னா கண்டிப்பா 2nd டேவும் 10 மணி நேரம் தான். சமகாலத்தை தான் தேவன் சொல்றார். அதுல எந்த நாளையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒரே ஒரு நாளை என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். எந்த நாளுங்க? அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு. இந்த சார்ட் இருக்கு இல்லையா, இந்த சார்ட் என்னன்னு கேட்டுறதுனா தனியாக சப்ஜெக்ட் எடுத்துட்டோம். இந்த சார்ட்ல டே 1 பார்க்குறோம், லெட் தேர் பி எ லைட் அப்படின்னு இருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் 7th டே ஒன்று இருக்கா, காட் ரெஸ்டட்னு இருக்கா. அந்த 7th டே காட் ரெஸ்டருங்கிற பீரியட் தான் கீழே இந்த சார்ட்ல டீட்டெயிலாக இருக்கு. ஆதாம் விழுந்தது, ஆதாமுடைய சந்ததி, இஸ்ரேல் ஜனங்கள் வந்தது, நியாயப்பிரமாணம் கொடுத்தது, இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் சபைக்கு வாய்ப்பு கொடுத்து 2ஆம் வருகையில் வந்த விஷயம் எல்லாம் கம்ப்ளீட்டா ராஜ்யத்துடைய முடிவு வரைக்கும் இருக்கு. இந்த மொத்த கால அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7000 வருஷம். குரோனாலஜி 6000 வருஷம் பிளஸ் 7வது 1000 வருஷம். அப்போ இந்த 7th டே 7000 வருஷம்னா நான் சொல்றது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? புரிஞ்சா இல்லையா? இது 7000 வருஷம்னா 6th டேவும் 7000 வருஷம். ஏன்னா ஈக்குவல் தான். ஒவ்வொரு நாளும் 7000 பார்க்கும்போது கம்ப்ளீட்டா 49,000 இயர்ஸ். அப்போ ஒரு நாள் என்பது நம்ம என்ன பிப்ளிக்கல் ஆதாரத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்னா, தேவன் சார்பா ஒரு நாளுங்கிறது 7000 வருஷம். அப்போ டே 1 தேவன் என்ன பண்றாருன்னா வெளிச்சம் உண்டாக்குறார், பகல் இரவன் என்ன பண்றாருன்னா அங்க பிரிக்கிறார். ஆனா பூமி எப்படி இருந்துச்சு? இப்ப இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு வெறுமையா இருந்துச்சு, ஒரு ஃபார்மே ஆகல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the earth was without form இருக்கும். இதை என்ன பண்றாருன்னா ஃபார்ம் பண்றார். இதுதான் அடுத்தடுத்த நாள் பண்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப மனிதன் நம்ம இருக்கோம், ஒரு வீட்டுக்கு குடி போகணும். எப்ப போவோம்? புரிஞ்சுக்கிறக்கா சிஸ்டர், வீட்டில் கரண்ட் இல்லை, இனிமேல் தான் இபி ஆஃபீஸ் போய் என்ன பண்ணோம், எழுதி கரண்ட் வாங்கணும். வீட்டுக்கு தண்ணியே வராது, இனிமேல் தான் போய் என்ன பண்ணணும், வாட்டர் இதில் போய் எழுதி வைக்கணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது வீட்டுக்கு குடி போயிடுவோமா? என்ன பண்ணுவோம்? முதல்ல கரண்ட் எடுப்போம், தண்ணி வர வைப்போம், செவுரு இருக்கா, செவுரு என்ன பண்ணுவோம், கட்டுவோம், ரூஃப் போடணும். எல்லா விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ண பிறகு தான் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவோம்,
கால் எடுத்து வைப்போம். அப்ப இந்த பூமின்னு சொல்லக்கூடிய மாபெரும் வீட்டுல தேவனுடைய அற்புதமான மகன் ஆதாம் கால் எடுத்து வைக்கணும். டே 1 கால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா ஆதாம்னு ஒரு மனுஷன் வந்து வசிக்கிறதுக்கு அங்க போதுமான சாதகமான சூழ்நிலையே எதுவுமே இல்லை. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா வீடை ரெடி பண்றார். இந்த ரெடி பண்றது தான் 6 நாள் ப்ராசஸ் நம்ம பார்க்கணும். ஸோ டே 1 வெளிச்சம் கொண்டு வந்துட்டார். டே 2 2ஆம் நாள் தேவன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம வெளியே போய் மேலே பார்த்தோம்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் தெரியுது, வானம் அப்படின்னு சொல்றோமே, இந்த ஸ்பேஸ் அட்மாஸ்பியர். இதுவே தேவன் 2ஆம் நாள்ல தான் என்ன பண்றாருன்னா கிரியேட் பண்றார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவதென்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். திடீர்னு ஜலம், 2ஆம் வசனத்திலே ஜலம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். திடீர்னு ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு அப்படின்ட்டார். உடனே நம்ம இமேஜினேஷன் எப்படி போகும்னா அப்போ பூமியில என்னதான் இருந்திருக்கு? கம்ப்ளீட்டா தண்ணி தான் இருந்திருக்குன்றார். எஸ், தண்ணி இருந்திருக்கு, பட் தண்ணியே இல்லை. புரிஞ்சுச்சா? ஸோ எப்படி இருந்திருக்க கூடும், இதெல்லாம் வந்து சயின்ஸு ப்ளஸ் வேதாகமும் எப்படி போகுதுன்றதை பார்க்குறோம். ஆக்சுவலா தண்ணியை சயின்டிஃபிக் ஃபார்ம்ல சொன்னா என்ன சொல்லுவாங்க? வேற என்னமோ சொன்ன மாதிரி H2O அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. H2Oனா என்ன? அதுதான் பிரதர், நாங்கள் சயின்ஸ் படிக்கிறதுக்கு என்ன பண்ணல. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. இந்த 2 வாயுக்களும் சேரும் போது அது திரவமா என்ன ஆகுது? மாறுது. அப்ப இங்க ஜலம்னு தேவன் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாருன்னா பூமியானது முதல்ல ஒரு வாயு கோலமா தான் இருந்திருக்கு. என்னென்ன மாதிரி வாயுக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பூமியில கம்ப்ளீட்டா இந்த வாயுக்கள் எல்லாமே இருந்திருக்கணுன்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் H2O, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு தெரியும் இன்னைக்கு 2 வீலர்லேருந்து வர புகையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. மனிதர்களுக்கு இது என்ன ஆகாது, உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவரமெல்லாம் எதுதான் வேணும்னு கேட்கும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நிறையா இருக்குது, நைட்ரஜன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம், நியான், எல்லா விதமான வாயுக்கள், அந்த வாயுக்கள் சார்ந்த விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு இந்த வளிமண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த பூமின்ற ஒரு ஃபார்ம்ல. இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா இதை தான் ஜலம்னு பேசுகிறார். ஜலம்னா என்னன்னா வாயுக்கள் ஒன்னா சேரும்போது திரவ நிலை மாறும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் H2O. இப்போ என்ன பண்ணணும்னா பூமி முழுக்க, பூமின்னு சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா பூமியுடைய மேல் தட்டு கவனிச்சுக்கலாம். நம்ம பூமிக்கு மேலே இருக்குங்களா உள்ள இருக்குமா? முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது பூமி உருண்டை இருக்கு, இப்படி நம்ம இந்த உருண்டைக்கு நடுவில் இருக்குமா எல்லாரும் ஒரு கண்ட்ரியில, இல்ல மேல் தட்டுல அப்படி இருக்குமா? பூமிக்கு மேல் தட்டுல ஒவ்வொரு நாடுகளும் இருக்குது. ஏன் பிரதர் பூமி சுத்தும் போது உழுக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுதான் புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசைனால யாரும் என்ன ஆகுறது இல்லை, விழுகிறது இல்லை. அதான் ஒரு விளக்கம் கூட சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் பூமி இப்படி நின்றுச்சுன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற நாம கண்டிப்பா உயிர் இருக்காது. உயிர் இல்லாம கண்டிப்பா பாம்பேலயோ டெல்லியிலயோ போய் பறந்து விழுந்துரும். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா என்ன ஆயிட்டு இருக்குன்னா பூமி சுத்திட்டு இருக்கு. ஆனா நம்ம ஏன் விழுகிறது இல்லைன்னா அதுதான் வந்து கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, புவியீர்ப்பு விசைன்னு சொல்றாங்க. இப்ப பூமியுடைய மேல் தட்டுல இதெல்லாம் இருக்கு. ஆனா மேல் தட்டு முழுக்க என்ன இருக்குன்னு இங்க வசனம் சொல்லுதுன்னா தண்ணின்றார். அப்ப எப்படி இருந்திருக்க கூடும் அப்படின்னா தண்ணியா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா முதல்ல வாயு, அந்த வாயு மண்டலம் அடுத்து என்னவாயிருக்குன்னா திரவ நிலையா இருக்கு. அந்த திரவ நிலை எப்படி புரிஞ்சுக்கலாம், ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரிலாம் இருக்காது, அது கொலகொலன்னு ஒரு வாட்டர் ஃபார்ம்ல இருந்திருக்கும்னு பார்க்கணும். இதை தேவன் பிரிக்கிறாருன்னு 2ஆம் வசனம் சொல்லுது. 2வது நாள்ல செய்யறார். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இதுதான் பூமி. பூமி வரலையா? இதுதான் பூமி, எர்த். இப்ப பூமியுடைய மேல் தட்டுல தான் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த மேல் தட்டுல தான் நம்ம எல்லாரும் குடியிருக்கிறோம். இப்ப இந்தியா எங்க இருக்குன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், அமெரிக்கா இங்க இருக்கும். ஏன்னா இந்தியால பகல்னா அமெரிக்கால இரவு, அப்படியே நேர் எதிராக இருக்கும். இப்ப இந்த பூமியுடைய மேல் தட்டு முழுக்க என்ன இருக்குன்னு தேவன் சொல்றாருன்னா தண்ணின்றார், வாயுக்கள் சேர்ந்த திரவ நிலை. இப்ப இந்த தண்ணியை 2ஆ பிரிக்கிறன்றார், ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு. அப்ப எப்படி பிரிக்கிறாருன்னா இவ்வளவு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை பாதியா தேவன் குறைக்கிறார், ஒரு பாதிய மேல கொண்டு போயிடுறார். அப்படின்னா பிரதர் தண்ணி எப்படி பிரதர் மேல நிற்கும்? ரொம்ப சிம்பிள். மழை இப்ப எப்படி வருதுங்க, எப்படி தண்ணி மேல போகும்னா அதுதான் வாயு. இருக்கிற வாட்டர் அப்படியே போகாது, வாயுவா என்ன ஆகுது, மாறுது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், ஜலம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வாயுக்கள் அப்படின்னு பேசினாலும் ஃபார்முலா ஒண்ணுதான்.
தேவன் இந்த வாட்டரை ரெண்டா பிரிக்கிறார். கீழே இருக்கிற வாட்டரை கொஞ்சம் மேலே கொண்டு போயிடுறார். அப்ப இதுக்கு நடுவுல என்ன உண்டாகும்? ஸ்பேஸ். தமிழ்ல சொல்லணும்னா வெற்றிடம். இந்த வெற்றிடம் தான் ஆகாய விரிவு. இன்னைக்கு நீங்க போய் வெளியே நின்று இப்படி மேலே பார்த்தீங்கன்னா இப்படி எம்டியா இருக்கு பாருங்க. நம்ம கையெல்லாம் தூக்குனா எதுவும் பட மாட்டீங்க. ஏன்னா இந்த வெற்றிடம் எப்படி உருவாச்சுன்னா தேவன் இப்படிதான் பிரிக்கிறார் பூமியை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வாட்டர் கெனாப்பி தியரின்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. வாட்டர் கெனாப்பி தியரினா ரொம்ப சிம்பிள். பூமிக்கு மேல கம்ப்ளீட்டா வாட்டர் இருந்திருக்கு. பூமிக்கு மேலனா வானத்துல கம்ப்ளீட்டா வாட்டர் இருந்திருக்கு, பூமியிலையும் வாட்டர் இருந்திருக்கு. அதனாலதான் முதலாம் உலகத்துல எந்த ஒரு பொருளுமே கெட்டு போகலன்னு பார்க்கிறோம். ஆனா ரெண்டாம் உலகம் ஆரம்பிக்கும் போது நோவா வரார். அதே மாதிரி திராட்சை ரசம் எடுத்து என்ன பண்றாரு? குடிக்கிறார். அந்த திராட்சை ரசம் மதுவா என்ன ஆயிருது? மாறிடுது. எப்படி ரெண்டாம் உலகத்துல மாறுச்சுன்னா, இந்த தண்ணி எல்லாம் தான் ஜலப்பிரளயத்துல கீழே வந்துருச்சு. ஒரு வார்த்தை கவனிச்சிருப்போம் அதுல, வானத்தின் மதகுகள் என்னாச்சு? மதகுன்னா டேம்ல பெரிய பெரிய கேட் இருக்கும் பாருங்க, அதான் தமிழ் வார்த்தை. அப்ப கம்ப்ளீட்டா தேவன் வானத்தை ஓபன் பண்ணோன்னே அவ்வளோ தண்ணி கொட்டி இருக்கு. அதுலதான் இந்த ராட்சத சந்ததிகள் என்னன்னாங்க அழிஞ்சாங்கன்னு பாக்குறோம். பட் அதுக்கு முன்னாடி எதை பாக்குறோம்? இந்த கிரியேஷன்ல தேவன் இந்த கேப்பை உண்டு பண்றது தான் டே 2 நடக்குது. இந்த கேப்புக்கு பேர் என்ன சொல்றாருன்னா ஆகாய விரிவு. அதை கூட வசனத்துல வாசிக்கலாம். அதுல 7ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ரொம்ப அருமையா தேவன் சொல்றார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணார். ரொம்ப சிம்பிளா இந்த சார்ட்ல இருக்கு. இது பூமி, இந்த கருப்பா இருக்கிறது. இதுக்கு மேல இருக்கிற வட்டம் தண்ணி, இதுக்கு மேல இருக்கிற வட்டமும் தண்ணி. இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் உண்டு பண்ணி இதை இங்கே நிறுத்திடுறாரு தண்ணியை. அப்ப இந்த இடத்துக்கு பேர் தான் சொல்றாங்க ஃபெரமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. ஆகாய விரிவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப டே 2ல என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாயு கோளமா இருந்த பூமியை திரவம்ன்ற ஃபார்ம்ல பைபிள் சொல்லுது. இதை ரெண்டா பிரிச்சிருக்காரு. ஜலத்தை பிரிச்சு இப்ப நம்ம பாக்குற அட்மாஸ்பியர் என்ன பண்றாரு? இப்ப காத்தெல்லாம் மேல போயிட்டு வந்துருக்கு இல்லைங்களா? இந்த அட்மாஸ்பியரை உருவாக்குறது தான் டே 2. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஆதாம் வந்தா முதல்ல மூச்சு விடணும். அதுக்கான ஏற்பாடு என்ன பண்றாரு? அந்த மூச்சு விடுறதுக்கு என்ன வாயு வேணும்? அதை 4ஆம் நாள்ல தான் என்ன பண்றாருன்னா ஏற்பாடு பண்ண போறாரு. அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது இப்படிதான் மேல நிறுத்தியிருக்கார் தேவன் அப்படிங்கறதுக்கு சில வேத வசனங்களும் ரொம்ப அருமையா நமக்கு சப்போர்ட் பண்ணுது. வாசிக்கலாம். யோபு 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. வேற என்ன வேணும் நமக்கு? ரொம்ப அருமையா ஆக்சுவலா யோபுல நிறைய கிரியேஷன் பத்தி பேசியிருக்கார். அதுல நேரடியாவே இந்த வசனத்தை எடுத்தோம்னா ரொம்ப அருமையா தேவனுடைய கிரியேஷன் புரியுது. அவர் தண்ணீர்களை தம்முடைய, நமக்கு தெரியும் மேகம் கருக்குதுனாலே உடனே என்ன ஆயிரும்? மழை வரும்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? இதெல்லாம் தேவன் ஆல்ரெடி கிரியேஷன் பண்ணியிருக்கார். கார் மேகத்துல கட்டி வைக்கிறார். எவ்வளோ அது வாட்டரோடைய அளவு என்ன சொல்லுவாங்க? டன்னுன்னு சொல்ல மாட்டோம், வேற எதுவும் கன சதுரடியா ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா டேம்லலாம். அப்போ எவ்வளோ கன அடி வாட்டரை மேலே வச்சிருப்பார் தேவன் ஃபார்ம் மாற்றி. என்னைக்காவது மேகம் வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்திருக்கா? எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்போ வீட்டில் நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம்ல, சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். சிலிண்டருக்குள்ள இருக்கக்கூடியது கேஸா வாட்டர் லிக்யூடா? கேஸ். நீங்க நல்லா அந்த சிலிண்டர் எடுத்து பாருங்க, அது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டின்னு போட்டிருக்கும் சிலிண்டர்ல. ஆக்சுவலா சிலிண்டருக்குள்ள என்ன இருக்குன்னா திரவம் தான் இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வாயுவா மாறி வருது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபார்ம் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா பயங்கர வெயிட்டா இருக்கும் கேஸ் ஃபில் ஆகிருக்கும் போது. அப்போ இங்க சொல்றார், தேவன் தண்ணீர் அப்படி கார்மேகத்துல கட்டி வச்சனால ஒருபோதும் கார்மேகம் என்ன ஆகல, வெயிட் தாங்க முடியாம அது கிழிஞ்சு விழுக்கல. ஏன்னா தேவன் அந்த அளவுக்கு அவருடைய படைப்புகள் என்ன பண்ணாருன்னா படைக்கிறார். அப்ப டே 1 வெளிச்சம், டே 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் ஆகாய விரிவு உண்டு பண்றார். மேலையும் தண்ணி, கீழையும் தண்ணி. இப்ப ஆதாம் வர முடியுமா பூமியில? ஆதாம் வந்து கால் வச்சா தண்ணியில தான் என்ன பண்ண முடியும்? கால் வைக்க முடியும். ஏன் தண்ணியில தான் வைக்க முடியும்னா கீழையும் ஃபுல்லா என்னதான் இருக்கு? பூமியோடைய மேல் தட்டுல வாட்டர் தான் இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா வாட்டர் எல்லாம் தள்ளி விட்டுட்டு லேண்ட் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஆதாம்ங்கிற தேவனுடைய மகன் வந்தா முதல்ல கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்.
எப்படி பிளான் பண்ணுறதுங்களா தேவன். இப்போ நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிளான் பண்ணுவோம். அது விசேஷமாக பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு போய் தங்கினா அந்த வீடு வசதியாக இருக்குமா, கன்வீனியண்ட்டாக இருக்குமா, எல்லா வசதியும் இருக்கு யோசிப்பாங்க இல்லைங்களா. நம்மளே விழுந்து போன மனிதர்கள் இவ்வளோ யோசிக்கும் போது தேவன் முதல்ல தம்மோத சாயலாக ஒரு மனுஷனை படைச்சு உள்ளே கொண்டு வராருன்னா எவ்வளோ தூரம் அருமையாக பார்த்து என்ன பண்ணியிருப்பார், செஞ்சிருப்பார். இப்போ டே 3 என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நல்ல நிலையை கொண்டு வரார் இந்த பூமியில். ஸோ அது என்னன்றதை நம்ம 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த வசனம் நல்லா கவனிங்க. பின்பு தேவன் வானத்தில் கீழ் இருக்கிற ஜலம். இப்ப ஜலம் எத்தனை இடத்துல இருக்கு? மொத்தம் 2 இடம். கீழே பூமி முழுக்க தண்ணி, வானத்திலையும் தண்ணி. ஆனா தண்ணியா இல்ல, நம்ம பார்க்குறோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மாறுது, கேஸாக வச்சுருக்காரு. ஆனால் கீழே தண்ணியாக தான் இருக்குது. இப்போது ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்தால் மனிதன் வந்தால் என்ன பண்ண முடியாது, வசிக்க முடியாது. இப்போ இந்த தண்ணீரை அடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த வசனம் குறிக்கப்பட்டிருக்கு. பின்பு வெட்டாந்தரை காணப்படவும். ஒரு வெட்டாந்தரை வேணும்னா தண்ணி என்ன பண்ணும், ஒரு பக்கம் தள்ளி விடும். புரியுற மாதிரி நம்ம லாங்குவேஜில் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நம்ம ப்ரேயர் ஹால் ஃபுல்லாக தண்ணி, ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து வேறு வழியே இல்லை, வாட்டர் நிறைஞ்சிருச்சு. நம்ம ப்ரேயர் ஹாலில் எப்படியாவது நம்ம உட்காந்து எல்லாம் என்ன பண்ணணும், பாடம் படிக்கணும், கேட்கணும். இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். இங்கே இருக்கிற மொத்த தண்ணியும் பக்கத்து ரூமுக்கு என்ன பண்ணலாம், தள்ளி விட்றக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி தண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி தள்ளுறோம். இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. அப்போ இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டா இங்கே வெட்டாந்தரை என்ன ஆயிரும், காணப்பட்டுரும். இப்போ இந்த வெட்டாந்தரைக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா பூமி. தள்ளி விட்ட தண்ணியெல்லாம் அங்கே போய் அப்படியே நிற்குது இல்லைங்களா, அந்த தண்ணிக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா கடல் அல்லது சமுத்திரம். இப்போதான் உருவாக என்ன ஆகுது, இதெல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ வாசிக்கலாம் அதிலே 10ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் மேக்சிமம் எல்லா இடங்கள்லயும் நல்லதுன்னு சொல்லுவார். அப்ப இந்த வெட்டாந்தரை காணப்பட்டதுக்கு பூமின்னு சொல்லிட்டார். சேர்ந்த ஜலம், கம்ப்ளீட் வாட்டர் கீழே இருந்துச்சு இல்லைங்களா, எல்லா வாட்டரையும் ஒரு இடத்துல தள்ளி இருப்பார். அந்த தள்ளின இடத்துக்கு என்ன பேர், காமனா பேர் கொடுக்குறாருன்னா சமுத்திரம். எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்திருக்கும், கிட்டத்தட்ட கெஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக மேலே ஃபுல்லாக வாட்டர், ஓகேங்களா. இப்போ நம்ம பேசுறது கீழே. ஸோ இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தண்ணி எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்றார். தள்ளி விட்டோன்னா தரை தெரியுது. இந்த தரைக்கு என்ன சொல்கிறாருன்னா இதுதான் பூமின்றார். ஆக்சுவலாக இதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா கடல் அல்லது சமுத்திரம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படி தான் முதல்ல தேவன் உருவாக்கும் போது இந்த பூமி என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் மனுஷன் வரல. இதெல்லாம் வந்து கிரியேஷனுடைய டைம். இந்த இடத்துக்கு பேர் பூமி, அந்த இடத்துக்கு பேர் சமுத்திரம். அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம்னா இன்னைக்கு கடல் அதிகமா, பூமியில் நிலப்பரப்பு அதிகமா. கடல் எவ்வளோ பங்கு, இப்போதான் கொஞ்சம் சயின்ஸ்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இந்த பூமியில் 1 பங்கு தான் நிலப்பரப்பு, 3 பங்கு வாட்டர்னு பார்க்குறோம். இன்னைக்கும் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத அநேக விஷயங்கள் இந்த பூமியில் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு சயின்ஸில் ரிசர்ச் பண்ணி எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% தண்ணி, 25% லேண்டு. அந்த 75% கடலில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு இன்ன வரைக்கும் மனித மூளை போய் பார்க்கல. அதில் ஒரு 10% பார்த்துருப்பாங்க. 10%லேயே வந்து பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, அது இருக்குது இது இருக்குன்றாங்க. இல்லை, தேவனுடைய கிரியேஷன் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ பார்க்குறோம், வெட்டாந்தரை உருவாக்குறார், சமுத்திரம் உருவாக்குறார். அப்போ இந்த தண்ணியெல்லாம் சேர வச்சது தேவன். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தோன்னே தண்ணி திரும்பி இங்கே இந்த பக்கம் வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணும், எல்லை போடணும். கரெக்டுங்களா? எல்லை போடுறதுக்கு என்ன பண்ணும், ஒரு கயிறு கட்டி விட்டா என்ன பண்ணும், மணல் போடணும். இப்போ மணல் யார் போடணும்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு மனிதர்கள் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் அருமையா கடலுக்கே வந்து எல்லை போட்டு கடலுக்கே என்ன பண்றாருன்னா கட்டுப்பாடு விதிச்சிருக்கார் மணல் மூலமா. வாசிக்கலாம் யோபு
38ஆம் அதிகாரத்துல வசனம் 10, 11. யோபு 38ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? யோபுட்ட கேட்கிறார், ஏப்பா நான் இந்த 3ஆம் நாள்ல ஒரு கிரியேஷன் பண்ணிட்டு இருந்தேனே, அந்த 3ஆம் நாள் கிரியேஷன்ல தண்ணி எல்லாம் ஒரு சைடு சேர வச்சுட்டு கதவு போட்டு தாழ்பால் போட்டு இதை தாண்டி வராதேன்னு நான் பேசிட்டு இருந்தேனே, நீ எங்க இருந்த யோபுன்றார். இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தா ஆண்டவர் எங்க ஆதாமே என்ன ஆகல, வரல. இப்படிதான் நம்ம நிலைமை. அப்போ இன்னைக்கும் நம்ம வெளியே போறோம் இல்லைங்களா, நிறைய டைம் நம்ம பிஸி ஸ்கெடியூல்ல நம்ம லைஃப் ஸ்டைல்ல நிஜமாவே மறந்துடுறோம். ஆனா அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். வெளியே இருக்கக்கூடிய கிரியேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்லாங்ல சொல்லலாம், கொஞ்சம் கண்ணை திறந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தேவன் எப்படி செதுக்கி இருக்காரு தெரியுங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் லெசன் இருக்கு. இப்ப இங்க கடலுக்கு போகும்போது கடல் அலையை அப்படியே தூக்கி அடிக்கும். அதோடைய சத்தம் கேட்கும் போதும் அதோடைய சாரல் படும் போதும் நமக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப தேவன் சொல்றார், இந்த கடலை வெளியே வரக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்றார். ஒரே ஒரு நாள் இந்தியாவில் வந்துட்டு போச்சு, இன்ன வரைக்கும் வருஷ கணக்காக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சுனாமி அப்படிங்கிற ஒன்று அவ்வளோ தாக்கத்தை மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்துது. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வணங்கக்கூடிய தேவன், அவருடைய வல்லமை, இதெல்லாம் நம்ம சரியா உணரும் பொழுது கண்டிப்பா இன்னமுமே நமக்குள்ள ஆல்ரெடி இருக்கு, இன்னமுமே நமக்குள்ள ஒரு தெய்வ பயம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, நாம் வணங்குற அல்லது நமக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தேவன் அப்படிங்கிற ஒரு சாதாரண தேவன் கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஆனா எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கார். அந்த ஸ்டார்ஸ் டிராவல் பண்றதை பத்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஸ்டார் கொஞ்சம் இன்னொரு ஸ்டாரோட உரசிருச்சுன்னா போதும், மாபெரும் சேதம் நடக்கும். ஆனா உரசாது, ஏன்னா அதை வழி நடத்துறது தேவன். அதே போலதான் இங்க கடலை சமுத்திரம்னு பிரிச்சு சமுத்திரத்துக்கு மணல்களை போட்டு வச்சார் தேவன். அவர் சொல்றாரு, நான் தான் கதவு போட்டேன், நான் தான் என்ன பண்ணேன், தாழ்பால் போட்டிருக்கேன், இம்மட்டும் வா, உன்னோட லிமிட் அவ்வளவுதான், உனக்கு பெருமை அலைதான் பெரிய பெருமை தான், பட் அந்த அலையுடைய பெருமை கரையோட அடங்கட்டும்ட்டார். அந்த அளவுக்கு தேவன் பண்றார். அப்ப தேர்ட் டே என்ன ஸ்பெசிபிக்கா பண்றாருன்னா, லேண்ட் தனியாகவும் வாட்டர் தனியாக பிரிக்கிறார். வாட்டரை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்திரம், லேண்டை என்ன சொல்றாருன்னா வெட்டாந்தரை அல்லது பூமின்னு சொல்றாரு. ஸோ இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இது புரியாத மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வேணாம், கடைசியாக இப்போ வேணாம். ஸோ இது ஆக்சுவலாக வீடியோ மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கம்ப்ளீட் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த வாட்டர்லேருந்து இதெல்லாம் சேர்ந்து வெட்டாந்தரை தனியாகவும் சமுத்திரம் தனியாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியுது. இன்னைக்கு நிறைய கேள்விப்படுறோம், கண்டங்கள் என்ன ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்துட்டே கூட வாய்ஸ் கேட்டுக்குங்க. ரீசெண்டாக கூட சொன்னாங்க, கண்டிப்பாக கேரளாவும் கர்நாடகாவும் குளிர் பிரதேசமாக மாறிடுன்றாங்க. ஏன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு இடம் என்ன ஆகுதான், நகர்ந்துட்டு வருது அப்படின்னு நியூஸ் சொன்னாங்க. சரி, அது எப்போ நடக்குன்னா, அது நடக்கிறதுக்கு ஒரு 20,000 வருஷம் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, நியூஸில் சொன்னாங்க. 20,000 வருஷம் மனுஷன் எங்கே இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜலமெல்லாம் ஒரு இடத்துல சேருது, தரையெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல சேருது. சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம்னு பேர் வைக்கிறாரு, லேண்டுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா பூமி. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக நடந்துச்சு. இதெல்லாம் கிரியேஷன் டைமில் நடந்திருக்கக்கூடிய கால அளவு தான் நம்ம யூகிக்கிறோம். சில வேத வசனத்தின் அடிப்படையில் 7,000 வருஷங்கள், ஒவ்வொரு நாளுக்கும் 7,000 வருஷங்கள் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்து போயிருக்கும். அப்போ இந்த வெட்டாந்தரை உருவாக்கப்படும் போதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குற மாதிரி எல்லாம் இருந்திருக்காரு லேண்டு. அப்படியே ஒரு மாதிரி கடல் கடையில் ஒரு மண் இருந்தால் அப்படி இருந்திருக்குங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும்னு பார்க்குறோம். இப்போ அடுத்து இதே டைமில் தேவன் வெட்டாந்தரையை உருவாக்கிட்டார்ல, இப்போ வெட்டாந்தரையில் அடுத்து என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிக்கலாம். இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு அவ்வளோதான், வாசிக்கலாம். அதிலே 11ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப இதே தேர்ட் டே உடைய கண்டினியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். லேண்ட் வந்துருச்சு. வெறும் லேண்ட் என்ன பிரயோஜனம், அடுத்து என்ன வரணுங்க, செடி கொடி மரம் வரணும். இப்ப தேவன் கட்டளை இடுறார். என்ன கட்டளை இடுறாருன்னா, பின்பு தேவன் பூமி ஆனது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார்.
இது எதை பத்தி பேசுறாருன்னா, கொஞ்சம் முன்னாடி வசனம் தான் பார்த்தோம். வெட்டாந்தரைக்கு பூமி என்று என்ன பண்ணாரு, பேர் வச்சாரு. இங்க சொல்லக்கூடிய பூமி எதுன்னா அந்த எம்டி லேண்ட். இந்த பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும். அப்போ முதல்ல இந்த பூமியில என்ன முளைச்சிருக்குன்னா நம்ம பார்க்குறோம், ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க, பூஞ்சை. அதான் சொல்றாரு, புல்லையும். அடுத்து சொல்றார் விதைகளை பிறப்பிக்கும் பூண்டுகளையும். நீங்க சொல்லுங்க, விதைகளை பிறப்பிக்கும் பூண்டுகள்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நமக்கு நல்லா புரிகிற மாதிரி. நிறைய விதை வரணும் ஒரு செடியில, அந்த மாதிரி ஒரு செடி சொல்லுங்க. ஏதோ ஒன்று சொல்லுங்க. கடுகா? கடுகு, நெல். பட் நெல்லெல்லாம் இப்போ இருந்திருக்குமான்னு தெரியல, பட் எடுத்துக்கலாம். நமக்கு தெரிஞ்சதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு செடி வந்திருக்கு, தேவன் பிறப்பிச்சிட்டார். ஒரே ஒரு விதை தான் செடிக்கு ஆதாரம், அதை தேவன் கொடுத்துட்டார். இப்போ அந்த செடியிலிருந்து, அந்த புல்லிருந்து கண்டிப்பா ஆயிரக்கணக்கான விதைகள் வந்திருக்கணும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாமரம் உருவாகுது, 10,000 மாம்பழம் என்ன ஆகுதுன்னா வருது. 10,000 மாம்பழமும் சாப்பிட ஆள் இல்லாம, புரியறக்கா சொல்ற, சாப்பிட ஆள் இல்லாம அப்படியே கீழே செத்து விழுகுது. அதுல இருக்கக்கூடிய சீடுல 10,000 மாமரம் முளைக்குது. அந்த 10,000 மாமரம், ஒவ்வொரு மாமரமும் 10,000 மாம்பழம் வருது. அப்படியே லட்சக்கணக்கான மரங்கள். இந்த டே 7,000 வருஷம் ப்ராசஸ். நிறைய விதைகள் என்ன இருக்குன்னா, அப்படியே எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஆளே நடமாட்டம் இல்லாத ஒரு காடுல எப்படி இருக்கும் புல் பூண்டுகள் அடர்த்தியா. அமேசான்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படியே முளைச்சிட்டு இருந்திருக்கு. அதான் தேவன் சொல்றார், விதைகளை பிறப்பிக்கும். ஏன் விதையை பிறப்பிக்குதுன்னா, இந்த விதை கீழே விழணும், மறுபடியும் செடி என்ன ஆகணும், இன்னொரு செடி முளைக்கணும், இன்னொரு மரம் வரணும், இன்னொரு பூண்டுகள் வரணும், இது வரணும். அடுத்து சொல்றார், பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளை உடைய கனிகளை ஒவ்வொரு ஜாதின்றார். இன்னைக்கு நம்ம மரங்களுடைய வெரைட்டி, செடிகளுடைய வெரைட்டி எல்லாம் நமக்கு இப்பவே என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்பெல்லாம் இதை விட அதிகமா என்ன இருக்குன்னா இருந்திருக்கணும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி சில பிக்சர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். இதெல்லாம் இன்னைக்கு கிராஃபிக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அதாவது கால் வைக்க கூட இடம் இருந்திருக்காது. இன்னைக்கு மனுஷன் நடக்கிறனால அங்கே ஒரு கால் தடம் உருவாகுது. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு எதுவுமே இல்லை. கம்ப்ளீட் அந்த லேண்டு முழுக்க பச்சை பசேர்னு பார்த்தீங்கன்னா செடி கொடி மரங்கள் அப்படியே அடர்த்தியாக முளைச்சிட்டே இருக்கும். அது விதை கொடுக்கும், கனி கொடுக்கும், கீழே விழும், திரும்ப என்ன ஆகும், மறுபடியும் அதிலிருந்து ஒரு மரம் முளைக்கும். இதே ப்ராசஸ் அந்த நாள் முழுவதும் என்ன இருக்குன்னா நடந்துருந்துருக்கு. ஒவ்வொரு ஜாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய விதைகளில் பல விஷயம் இருக்கு. இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, ஒரே ஒரு ஃப்ரூட் மேங்கோ, எத்தனை ஃப்ளேவர் இருக்குங்க, எத்தனை வெரைட்டி இருக்குங்க. நம்ம கிட்ட சொன்னாலே ஒரு 5லேருந்து 10 சொல்லுவோம். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், நம்ம கோவா கொய்யாப்பழம் ஒன்று வருது, அதுக்குள்ளே எத்தனை சீடு இருக்கும். இப்போ அந்த ஒரு பழம் லேண்டில் விழுந்து அடுத்து மரம் முளைக்க ஆரம்பிச்சா ஒரு பழத்தில் 1000 மரம் முளைக்கும். ஒரு பழம்னு புரியற சொல்கிறேன், அல்லது ஒரு 10 மரம் என்ன ஆகும், முளைக்கும். இந்த மாதிரி விஷயம் இந்த 3rd டேல பயங்கர ஃபோர்ஸா, மரம் வெட்டுறதுக்குலாம் அங்கே ஆள் இல்லை, கிளைமேட் அருமையான கிளைமேட்டு, பயங்கரமாக என்ன இருக்கணும்னா முளைச்சிருக்கணும். ஏன் முளைச்சிருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு மரம் முளைக்கணும்னா என்ன வாயு வேணுங்க, ஆக்சிஜன். அப்போ நம்ம எங்கே போகிறது, கார்பன் டை ஆக்சைடு வேணும். நம்ம டே 1 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு பார்க்கும்போது இது ஒரு வாயு கோலமாக இருந்திருக்கணும். அநேக வாயுக்கள் இருந்திருக்குன்னு பார்த்தோம். அதில் பிரதானம் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடுலாம் இதுக்கு என்னவா இருந்திருக்கும், பயங்கர சாப்பாடாக இருந்திருக்கும், பயங்கரமாக வளர்ந்துருக்கணும். எப்படியெல்லாம் இருந்திருக்கணும் நம்ம இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அடர்த்தியாக இருந்திருக்கும். அப்போ எப்படி பிரதர் இவ்வளோ ஜரூராக இந்த மரமெல்லாம் வளருது அப்படின்னு கேட்டால், முழுக்க காரணம் இதுதான். மரத்துக்கு சாப்பாடு, மரத்துக்கு உயிர் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, CO2 நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய அநேக கார்பன் டை ஆக்சைடு எக்கச்சக்கமாக இருந்திருக்கணும் அந்த வாயு. அன்னைக்கெல்லாம் மனுஷன் இருந்தால் மூச்சு விட முடியாமல் செத்துருக்கணும், அந்த மாதிரி இருந்திருக்கணும். அதனால தான் அங்கே மனுஷன் இல்லை. அவ்வளவு வாயுக்களை எடுத்து அப்படியே பயங்கரமா அடர்ந்த காடுகளாக என்ன இருக்குன்னா, வெட்டாந்தரை முழுக்க புல் பூண்டுகள் மரங்கள் என்ன இருக்குன்னா முளைச்சிருக்கு. இது டே 3 என்ன ஆகுதுன்னா நடக்குது.
இன்னும் ஆதாம் என்ன ஆகல, வரல. தேவன் ரெடி பண்ணிட்டு இருக்கார் லேண்டை. அடுத்து டே 4 நம்ம பார்க்குறோம், காட் கிரியேட்டட் த சன் அண்ட் மூன் பார்க்குறோம். இன்னைக்கோட பாடத்தில் என்ன பண்ணோம், இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ டே 4 என்ன பண்றாருன்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆதியாகமம் 1:14. ஆதியாகமம் 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். ஸோ இந்த இடத்துல சூரியன் சந்திரன் இருக்கா? சூரியன் சந்திரன் தான் பேசுது, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. பட் வசனத்தில் இருக்கா அப்படி? என்ன சொல்றார்? ஆகாய விரிவில் என்ன உண்டாகட்டும், சுடர்கள்ட்டாரு. சுடர்கள்னாவே 1 2ங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்டது, மினிமம் 2. அப்போ 2 சுடர்கள் உண்டாக கடவுதுன்னு சொல்றார். அந்த சுடர்கள் எதுக்காக இருக்கணும்னா டைம் கால்குலேட் பண்ணணும், நாட்களை என்ன பண்ணணும், குறிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 சுடர் அல்லது சுடர்கள்ன்றது என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன். அப்படின்னா பிரதர், இந்த சுடர்கள்னு சொல்றதை நீங்க சூரியன் சந்திரன் சொல்றீங்களா? அதுதான் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்குதானா? வேத ஆதாரம் நமக்கு அருமையா இருக்கு. வாசிக்கலாம். அதே சங்கீதத்துல 104:19. 104 சங்கீதம் 19. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். அதாவது ரொம்ப அருமையா சொல்றார். ஜெனிசிஸ்லயே அதுக்கு மீனிங் இருக்கு, இங்கேயும் சொல்றார். சங்கீதத்துல சந்திரனை என்ன பண்றாரு, கால குறிப்புகளுக்காக வச்சார். இங்கேயும் தேவன் நியாயப்பிரமாணத்தை யூதர்கள் கொடுத்த விஷயத்தை இன்டைரக்டா செஸ் பண்றார். எதுதான் ப்ரையாரிட்டி படுத்துறாருன்னா சந்திரன் பக்கம். ஸோ இதே ஆதியாகமத்தில் நம்ம கவனிக்கிறோம். 16 வாசிக்கலாம் சிஸ்டர். ஆதியாகமம் 1:16. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஸோ இங்கே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டார். 2 மகத்தான சுடர், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், பிளஸ் அநேக நட்சத்திரங்கள். இது எல்லாத்தையும் தேவன் எப்போதான் உருவாக்குனாருன்றிருக்கு? 4ஆம் நாள், இந்த ஆர்டரில். இப்போ நம்முடைய கேள்வி, இப்போ சூரியன் சந்திரன் இல்லாமல் புரிஞ்சுக்கிறக்கா கேள்வி கேட்குறேன், நாளை கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியாது. லிட்டரல் மீனிங்கில் கணக்கிட முடியாது. அப்போ 4ஆம் நாள் தான் சூரியன் சந்திரன் வந்திருக்குன்னா எப்படி 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று? ஏன்னா அது ஒரு நாள் இல்லைங்கிறதையும் படிச்சுட்டோம். இருந்தாலும் ஒரு நமக்கு கியூரியாசிட்டிக்காக கேட்குறேன், எப்படி டே 1 டே 2ன்னு சொல்ல முடியும்? இதுக்கப்புறம் தானே டே 1 டே 2ன்னு சொல்ல முடியும். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றார்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் 4ஆம் நாள் தான் படைக்கப்பட்ட மாதிரி நேரடியாக வசனம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா முதல் வசனமே சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் வானங்கள். அப்ப வானங்கள் பார்க்கும்போது வானங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லாமே என்னதான் பண்ணியிருக்கணும், அன்னைக்கு படைச்சிருக்கணும். ஆனா இந்த வசனம் கொஞ்சம் முரண்பாடா தென்படுது. இதை நம்ம அடிப்படை சத்தியம் கேட்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே இதை நம்ம கேள்வியா கேட்போம், ஆனா பதில் சொல்லியிருக்க மாட்டோம் அன்னைக்கு. அப்பனா 4ஆம் நாள் படைச்ச மாதிரி இருக்கே பிரதர், என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முன்னாடியே தேவன் படைச்சிட்டார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னா, இந்த முதல் அதிகாரம் முழுக்க முழுக்க பேஸ்ட் ஆன் எர்த், பூமி. இப்போ பூமிக்கு வேணுங்கிற ரிசோர்சஸை பத்தி பேசிட்டு இருக்கார். பூமிக்கு மேல வானத்துல சூரியன் சந்திரன்லாம் இருக்குது. ஆனா 3ஆம் நாள் வரைக்கும் சூரியன் சந்திரன் பூமியிலிருந்து பார்த்தா தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, இருளாக தான் இருந்திருக்கும். இருளானா நான் சொல்றீங்களா, ஒரு டிம் லைட்ல இருந்துக்கணும். இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் டே 4ல தான் பூமியிலிருந்து பார்த்தா தெரியற மாதிரி இருக்கு. ஆனா வசனம் எப்படி இருக்குன்னா, தேவன் சிருஷ்டித்தார் உண்டாக்கினார்னு இருக்கு. இப்போ வசனத்துக்கு மாறா என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. அப்ப உண்டாக்கினார்னா என்ன அர்த்தம்? இதோடைய டைரக்டான ஹீப்ரூ மீனிங் போய் பார்க்கும்போது ஆக்சுவலாக இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் செட் ஆர் அப்பாயிண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. செட் ஆர் அப்பாயிண்ட். செட் ஆர் அப்பாயிண்ட்டுங்கிற வார்த்தையுடைய மூல வார்த்தை என்னன்னா ஆஷா. இதுதான் வந்து ஹீப்ரூ வேர்டு ஆஷா. இது என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்பிரஸஸ் த ஐடியா ஆஃப் ப்ரொடியூசிங் சம்திங் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல். ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெட்டீரியலை தேவன் பார்வைக்கு கொண்டு வரார். அதான் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஒரு இங்கிலீஷில் கூட நம்ம சொல்லுவோம் அப்பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பொறுப்புக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்லலாம்?
இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வி மேடுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. வி மேட் ஹிம் ஆஸ் அ பிரசிடென்ட். ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நம்ம பிரசிடெண்ட்டாக மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். வி மேட் ஹிம் ஆஸ் அ பிரசிடென்ட்னு சொல்லுவோம். வி மேட் ஹிம்னா இங்கிலீஷில் மேடுன்னா நாம தான் உருவாக்கணும் அவரை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? அவர் ஆல்ரெடி இருக்காரு. இருக்கிறவரை அந்த பொசிஷனில் போய் நம்ம என்ன பண்ணுறோம்? உட்கார வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் அப்பாயிண்ட். அப்போது இங்கே என்னதான் ஆதியாகமம்ல 4ஆம் நாளில் தேவன் சொல்ல வர்றாருன்னா, சூரியன் சந்திரன் இருக்கு ஆல்ரெடி. அது இல்லாமல் இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. 4th டேல பூமியிலிருந்து சூரியன் சந்திரனை பார்க்குற மாதிரி தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷயத்தை செட் பண்ணுறார். இது எப்படி பிரதர் ப்ராக்டிக்கலாக நடந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். டே 1 ஒன்றுமே இல்லை, லைட்டு கொஞ்சோண்டு அந்த அரோரா லைட் இருக்கு, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாயு கோலமாக இருந்துச்சு. டே 2 இந்த மாதிரி அட்மாஸ்பியர் உருவாக்குனார். இந்த அட்மாஸ்பியர் உருவாக்குனாதானே எது தெரியும் நமக்கு? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நம்ம மேலே போய் நிமிர்ந்து பார்க்குறோம், இப்படி ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா? இந்த வெற்றிடம் இருந்தால் தானே சூரியன் தெரியும். இது டே 2ல தான் வெற்றிடமே உருவாகுது. அப்போ டே 1ல தெரிஞ்சிருக்காது. டே 2ல வெற்றிடம் உருவானாலும் கம்ப்ளீட் கேஸ். இன்னைக்கே யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஒரு ஃபேக்ட்ரி ஃபயர் ஆகி, சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி ஃபயர் ஆகி கம்ப்ளீட்டாக கருப்பாக புகை வந்துருச்சு, இருட்டாயிருச்சு கோயம்புத்தூர், சூரியன் இல்லை அப்படின்னு சொல்லிடுமா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சூரியனில் இருக்கு பிரச்சனை, இங்கிருந்து பார்த்தா என்ன ஆகலை தெரியல. திடீர்னு கார் மேகம் வரும், சூரியன் என்ன ஆகாது தெரியாது. அந்த மாதிரி டே 1, 2, 3 3 நாள் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி 4th டே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கம்ப்ளீட்டாக இந்த பூமி முழுக்க, அட்மாஸ்பியர் முழுக்க கார்பன் டை ஆக்சைடுங்கிற ஒரு வாயு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. இப்படி இருந்திருக்கு. ஏதாவது தெரியுதா? தெரியல. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய நல்லா டார்க்காக இருக்கிற இந்த வாயுக்களை 3rd டேல 3ஆம் நாளில் புல் பூண்டுகள் முளைப்பிச்சாரா தேவன்? நிறைய மரம் செடி கொடி வந்துச்சா? அதுக்கெல்லாம் சாப்பாடே எதுன்னா இதுதான். இந்த வாயுக்களை உறிஞ்சி எடுத்திருக்கு எல்லா மரம் செடி கொடிகளும். அப்படி உறிஞ்சி எடுக்கும்போது இந்த வாயுக்கள்லாம் அதுக்கு சாப்பாடாக போகும்போது கொஞ்சம் ஆகாய விரிவு என்ன ஆகும்? கிளாரிட்டி வரும். அது கிளாரிட்டி வரும்போது பூமியிலிருந்து பார்த்தா சூரியன் சந்திரன், சூரியன் வந்தா பகல், சந்திரன் வந்தா இரவு, இரவு நேரத்தில் இங்கிருந்து பார்த்தா நட்சத்திரங்கள் தெரியும். இது எப்படி ஒரு வரைபடமாக கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, ஜோயிலாக இருக்கும், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருந்திருக்கும். அதாவது இந்த மரத்துடைய வேலை என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக என்ன பண்ணும் புரிஞ்சுட்டு. பைபாஸ் ரோடு போயிருக்குமா? பைபாஸ் ரோடு போயிருக்கோம். பைபாஸ் ரோடில் போகும்போது நடுவில் கூட சகோதரர்கள் கூட நமக்கு இதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டு சைடு இல்லை, சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடி வச்சுருப்பாங்க, அரளி பூவாது, பிங்க் கலர். ஏன் அதையே வச்சுருக்குறாங்க எல்லா இடத்துலையும்? ஒரு ரோஜா பூ வச்சுருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த செடிக்கு என்ன தன்மை இருக்கா, வாகனத்திலேருந்து வரக்கூடிய புகையை ரொம்ப ஈஸியாக அது அப்சர்வ் எடுத்துக்குமா தனக்கு. அதிகமான கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த தாவரத்துக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அநேக தாவரங்கள் இருந்திருக்கும். ஜென்ரலாக தாவரத்துடைய சாப்பாடே கார்பன் டை ஆக்சைடு தான். இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடை உரிய அந்த ப்ராசஸ் 7000 years தான் சொல்கிறோம். 4th டேல கிளியரா பூமியிலிருந்து சூரியன் சந்திரன் தேவன் அப்பாயிண்ட் பண்றார், நீ வெளிச்சம் கொடுன்னு. அதுக்கு முன்னாடி சூரியன் லைட் கொடுத்துச்சு, பூமிக்கு கொடுக்க சொல்லி என்ன பண்றாருன்னு அப்பாயிண்ட் பண்றார். பூமியிலிருந்து பார்த்தா என்ன ஆகுதுன்னா தெரியுது. இது எத்தனாம் நாள்? அடுத்து டே 5. டே 5 என்ன இருக்குன்னா பூமியில ப்ராசஸ் முடிச்சிட்டார். தரையில தாவரம், மரம், செடி கொடி. அடுத்து தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியில சில படைப்புகள் பண்றார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கலாம். தண்ணிக்குள்ள வந்துட்டார். தண்ணிக்குள்ள என்ன சொல்றாருன்னா நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற இந்த அட்மாஸ்பியர்ல பறக்கக்கூடிய பேர்ட்ஸ். அப்போ பார்க்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, கடலுக்குள்ளே இன்னைக்கு என்னெல்லாம் கிரியேச்சர் இருக்கோ, என்னெல்லாம் படைப்புகள் இருக்கோ, இந்த படைப்புகள் எல்லாம் எந்த டேல உருவாகிருக்கு? டே 5. வானத்தில் பறவைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த பறவைகள்லாம் எந்த டே உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டே 5.
பட் ஒரே கேள்வி என்னன்னா, இதெல்லாம் எதுல உருவாச்சு? மண்ணுலையா தண்ணிலையா? ஆனா வசனம் என்ன இருக்கு? பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் பறவையும் சேர்த்து ஜலமானது என்ன பண்ணிட்டோம். அப்போ இந்த வசனத்தை நேரடியா நம்ம அப்படி அப்ரோச் பண்ணும்போது, தண்ணியிலிருந்து தான் மீன் உருவாயிருக்கு, தண்ணியிலிருந்து தான் குருவி என்ன இருக்கு உருவாயிருக்கு. அப்போ ஒரு விஷயம் அங்க காண்ட்ரா ஆகுது. தேவன் சர்வத்தையும் எதனால படைச்சாருன்னு பார்க்குறோம்? மண். ரெஃபரன்ஸ் வசனம் வேணா வாசிருங்க. சாப்டர் 2 ஆதியாகமம் 2ல verse 19. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க, இங்க கிளியரா வசனம் இருக்கு. சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உண்டாக்கி. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பறவைகளை ஜலமானது என்ன பண்ணட்டும். அப்ப ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்கணும், இன்னொன்னு நம்ம புரிந்து கொள்ளுதல மாத்திக்கணும். இந்த வசனம் தான் கிளியர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படின்னா பிரதர் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு பார்க்கக்கூடிய பறவைகள் இல்லைங்களா, கழுகு, புறா போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கு இல்லைங்களா, வேற ஃபார்ம்ல இருந்து. இதெல்லாம் தண்ணியிலேருந்து எப்படி பிரதர் பிறக்கணும்னு அதுக்கு நிறைய சயின்ஸ் கொண்டு வராங்க. பட் ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தண்ணிக்கு அடியில் என்ன இருக்கு, அவ்வளவுதான். தண்ணிக்கு அடியிலே என்னதான் இருக்குன்னா மண்ணு தான் இருக்கு. அந்த மண்ணு தான் இந்த ஜீவனுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோர்ஸே தவிர வெறும் வாட்டர்லாம் அப்படி என்ன ஆகலைன்னா உருவாகலை. இது நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு. கடலுக்கு அடியில் லாவா இருக்கு தெரியுங்களா? லாவானா நமக்கு லாவான்னு ஒரு மொபைல். எரிமலை குழம்பு, இது லிட்டரலாகவே எடுத்த ஒரு ஃபோட்டோ இன்டர்நெட்டில் இருக்கும். இந்த பக்கம் கடலில் அங்கங்கே பாறை இருக்கும் இல்லைங்களா, அந்த பாறையில் ஒரு பாறை என்னன்னா லாவா. இந்த லாவாலாம் இப்பவும் சில இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா, இதெல்லாம் கிரியேஷன் டைமில் இருந்துச்சு. இந்த படைப்புகள் பண்ணும்போதே பூமி முழுக்க ஹை ஹீட் இருந்திருக்கு. இந்த ஹை ஹீட்டு தான் அங்கங்கே வெடிச்சு என்ன ஆகுதுன்னா எரிமலை குழம்புகளாக வருது. அங்கங்கே இப்பவும் சில இடங்கள் என்ன ஆகுதுன்னா இருக்கு. இதெல்லாம் கடலுக்குள்ளேயே இருக்குன்றாங்க, கடலில் ஒரு பார்ட்டுன்றாங்க. அப்போ தண்ணியிலிருந்து எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணுடைய தாதுக்களை வச்சு தான் தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குறார். அப்போ கடலில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது மீன் மட்டும்தான். பெரிய பெரிய மச்சங்கள்னு இருக்கும் தமிழ் பைபிளில். பெரிய பெரிய மச்சங்களை என்ன பண்ணார், உண்டாக்கினார். இதெல்லாம் ஒரு கிரியேச்சர். மேமத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பெரிய படைப்பு. அப்போ கடலில் நமக்கு தெரிஞ்ச திமிங்கலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வேல். அதை விட்டால் வேற என்ன நமக்கு தெரியாது. ஆனால் அதை விட பிரம்மாண்டமான சில படைப்புகள்லாம் இருந்திருக்கணும். இப்போ இருக்கான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதில் ஒரு சில படைப்புகள் தான் இதெல்லாம் என்னன்னே நமக்கு பேர் இருக்கு, ஆனால் நமக்கு தெரியாது, அதான் விஷயம். அந்த மாதிரி பெரிய பெரிய மச்சங்கள் எல்லாம் கடலுக்குள்ள இருந்திருக்கு. நல்லா நம்ம யோசிக்கலாம். தரைப்பரப்பு வெறும் 25%, 75% தண்ணி தான் இருக்கு. இந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு முழுமையா இன்னும் என்ன பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க, இதவே ஆராய்ச்சி பண்ண முடியலையே. இதையெல்லாம் உண்டாக்கின நம்முடைய தேவன், அவர் உண்டாக்கின தூதர்கள், நம்மளால என்ன பண்ண முடியாது. அடுத்தது இறுதியா கிரியேஷனுடைய டே 6 வருது, 6ஆம் நாள். 6ஆம் நாள் தேவன் 2 விஷயத்தை அருமையாக படைக்கிறார். ஒன்று கம்ப்ளீட்டா விலங்குகள், இன்னொன்று மனிதர்கள். 2 பேரையும் ஒரே நாளில் படைச்சிட்டார். என்ன காரணமா இருக்கும் தெரியல, சரி பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. யோசிச்சு பாருங்க, எப்படி தாவரத்துக்கு சொன்னார். அது ஜாதி ஜாதியாகன்னா அப்படியே வெரைட்டியா இருக்கும். நம்ம சொல்றோங்களா, செம்பரி ஆடு, வெள்ளாடு, அப்படியெல்லாம் ஒரு வெரைட்டி சொல்றோம். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வெரைட்டி இருக்கும். எல்லாத்தையும் தேவன் என்ன சொல்றாருன்னா, ஜீவ ஜந்துக்கள் என்ன பண்ணுன்னா பிறப்பிக்க 2 விஷயம் சொல்றாரு. நாட்டு மிருகம், காட்டு மிருகம், வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ். இது ரெண்டுமே. வைல்ட் அனிமல்ஸ்க்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். பிரியாணியா, சிங்கம் இல்லை, எனக்கு கேட்டு அப்படிதான் நிஜமாவே அப்படிதான் கேட்டுச்சு. சிங்கம். டொமஸ்டிக் அனிமலுக்கு
பூனை, நாய், இந்த மாதிரி நம்ம இங்க வளர்த்தக்கூடிய விஷயம். இது எல்லாமே கம்ப்ளீட்டா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா படைக்கிறார். அதுல விசேஷமா தேவன் இது எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லதுன்னு என்ன பண்றாரு காண்றார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:25. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, அதுல ஊரும் பிராணிகள்ல எல்லாமே வரும், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதுல இன்னும் சயின்ஸ்ல எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போய் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, முதல்ல ஆக்சுவலா உண்மை இல்லை, இது வால்யூம் 1ல பிரதர் அதை மறுத்திருப்பார். ஃபர்ஸ்ட் ஒரு பள்ளி இருந்துச்சான், பள்ளி அதுக்கப்புறம் ஓனானா என்னாச்சான் மாறுச்சான். அப்படியே பல ஆயிரக்கணக்கான வருஷத்துல ஓனான் என்னாச்சுன்னா உடும்பா என்னாச்சான் மாறுச்சான். அந்த உடும்பு கொஞ்ச நாள் ஆனோடனே டைனோசரஸ் என்னாச்சான் மாறுச்சான். ஆக்சுவலா இந்த பீரியட்ல டைனோசரஸ்லாம் இருந்திருக்கணும்ன்றாங்க எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. ஆனா என்னைக்கு மனிதன் உள்ள வரானோ அப்ப அதெல்லாம் இல்லை. இன்னைக்கும் இந்த பூமியில எவ்வளவோ பெட்ரோலியங்கள் எடுக்கிறாங்க பாருங்க, பெட்ரோலிய வளங்கள், பெட்ரோல் தோண்ட தோண்ட ஆயில் வருதுன்றாங்களே, இதெல்லாம் எப்படி வந்திருக்கணும் அப்படின்றாங்கன்னா, இந்த மாதிரி மாபெரும் மச்சங்கள் எல்லாம் ஒரு சீசன்ல இருந்து அப்படியே மண்ணோட மண்ணா போயிருக்கு. தேவன் ஏதோ ஒரு பர்பஸுக்கு படைச்சிருக்கார், அதுல ஒரு படைப்பு தான் டைனோசரஸ் தான் இருக்கணும், அந்த கேட்டகரின்றாங்க. அப்ப இந்த பெரிய பெரிய மச்சங்கள் வந்திருக்கு, டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து 6th டேல என்ன பண்றாருன்னா தேவன் விசேஷம் என்ன பண்றாருன்னா படைக்கிறார், படைச்சிட்டு நல்லதுன்னு கண்டார். பட் இதோட முடிக்கல, ஃபைனலா அவர் படைக்கிற ஒரு அருமையான படைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன். ஆனால் என்னமோ தெரியல, அப்பப்போ நம்ம வந்து நமக்கு கொம்பு முளைச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மிருகத்தையும் நம்மையும் ஒரே நாள்லேயே படைச்சு என்ன பண்ணுறாருன்னா ஞாபகப்படுத்துறார். நீங்கள் அப்பப்போ அது மாதிரி மாறுவீங்க, தேவன் இல்லைன்னா வேற மாதிரி சொல்றாரு, 2 பேரும் ஒன்று தான், உங்களுக்கு கொஞ்சம் அறிவு கொடுத்துருக்குறேன் அப்படின்றார். அப்பப்போ என்ன பண்ணுறாரு ஞாபகப்படுத்துறார். ஆனால் அருமையான கிரியேஷனுங்க, இப்போ பார்த்ததெல்லாம் கிரியேஷனே கிடையாது. இப்போ தேவன் உண்டு பண்ற ஒரு கிரியேஷன், எந்த கிரியேஷனுக்கும் சொல்லாத ஒரு வார்த்தைய தேவனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒன்னா பேசுறாங்க. இந்த பாயிண்ட வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். கிளியரா சொல்லிட்டார், நமக்கு நல்லா தெரியும், சுருக்கமாவே சொல்லலாம். தேவன் ஆதாம படைக்கிறார். ஆனா படைக்கும் போது யார் பேசிக்கிறாங்கன்னா 2 பேர் பேசுறாங்க, நமது வி அப்படின்றாங்க. தேவனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நம்மள மாதிரி என்ன பண்ணணும், மனுஷனை படைக்கணும். அப்படின்னா நமது சாயல் நமது ரூபம், நடுவில் கூட சில பாடம் இதை குறித்து என்ன பண்ணோம் கேட்டோம். அப்படின்னா தேவனுடைய பண்புகள் இருக்கு, தேவனுக்கே உண்டான பிரம்மாண்டம் இல்லை, ஆனா தேவனுடைய பண்புகள் என்ன பண்றாருன்னா மனுஷனுக்குள்ள தேவன் வைக்கிறார். அருமையா என்ன பண்றாருன்னா ஆதாம் படைக்கிறார். ஏன் 6ஆம் நாளுடைய கடைசியில படைக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி படைச்ச எல்லாம் இருந்தாதான் ஆதாமே வர முடியும். மரம் வேணும், மரம் இருந்தாதான் ஆக்சிஜன் கொடுக்கும், ஆக்சிஜன் இருந்தாதான் ஆதாம் சுவாசிக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் எதுவுமே ரீசனிங் இல்லாம பண்ண மாட்டார். அப்படியே சும்மா நான் எதுவுமே இல்லாம மனுஷனை படைக்கிறேன் பாரு அப்படின்லாம் தேவன் படைக்க மாட்டார். மரம் வளரணும்னா கார்பன் டை ஆக்சைடு வேணும், இது நிற்கணும்னா ஆகாய விரிவு வேணும், இது வளரணும்னா தண்ணி வேணும். 3ஆம் நாள்ல மரம் வளர்ந்துச்சு இல்லைங்களா? சூரியன் 4ஆம் நாள் தான் படைக்கப்பட்டுச்சுன்னு ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா சூரிய ஒளியெல்லாம் எப்படி மரம் வளரும்? ரொம்ப சிம்பிளா இதை என்ன பண்ணலாம்னா அதை கிளியரா புரிஞ்சுக்கலாம். எல்லாம் படைச்சு இறுதியா மனுஷனை படைக்கிறார். மனுஷனை எப்படி படைக்கிறாருன்னா நல்லா கவனிக்கலாம், 6th டேவே ஏவாளையும் படைக்கிறார். ஏவாள் வந்து ஆதாம் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, அப்புறம் ஒரு 1000 வருஷம் கழிச்சு ஏவாள் வரல. ஆனா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஏவாள் பத்தி இருக்கு. ஆனா இந்த இடத்துல வசனத்தை நல்லா கவனிங்க, இந்த 1ஆம் அதிகாரம் சுருக்கம், இந்த 1ஆம் அதிகாரத்துடைய சுருக்கம் தான் 2ஆம் அதிகாரத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசுறார் ஆதாம் வந்ததுக்கு அப்புறம். வாசிக்கலாம் 27. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ அந்த 6th டே உடைய எண்ட்ல நம்முடைய சகோதரர் சொல்லும் போது வெரி எண்ட் 6th டே உடைய எண்ட்ல ஆதாம் மற்றும் ஏவாளை தேவன் என்ன பண்றார் படைக்கிறார். ஏவாளை எப்படி பிரதர் படைக்கிறாருன்னா அதான் சாப்டர் 2ல என்ன பண்றாருன்னா விளக்கம் கொடுக்கிறார். கொஞ்சம் காலம் ஆயிருக்கு, அந்த காலத்தை தான் என்ன பண்றாருன்னா டீட்டெயிலா சொல்றார். மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு மனுஷியை உண்டாக்கணும், இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதோடைய சுருக்கத்தை இங்க சொல்றார், அவனை ஆணும் பெண்ணுமாக என்ன பண்றாரு சிருஷ்டிக்கிறார். ஆக்சுவலா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட படைப்பிலேயே
மாபெரும் அதிசய படைப்பு அப்படின்னா மனுஷன்தான். இதை சங்கீதக்காரன் ரொம்ப அருமையா என்ன பண்றாருன்னா எழுதுறார். வாசிக்கலாம். சங்கீதம் 139:14. 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். ஸோ இதை நம்ம முதல்ல பேசிக் கிளாஸ்ல கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம பாடியை கொஞ்சம் இமேஜின் பண்ணலாம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு மிஷின், ரிப்பேரே ஆகாத மிஷின், மெயின்டெனன்ஸே தேவைப்படாத மிஷின். அது நம்ம ஏதாவது கொஞ்சம் குறும் பண்ணோம்னா அப்புறம் மெயின்டெனன்ஸுக்கு போயிட்டு வரும் டாக்டர்கிட்ட. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. ஹார்ட்டு நமக்கு ஒரு 30-40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வருஷமாக ரெஸ்ட் இல்லாமல் ஹார்ட் பம்ப் ஆகிட்டே இருக்கு. என்னைக்காவது ஹார்ட் நம்மக்கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, எனக்கு ஒரு பிரேக் கொடுங்கன்னு கேட்டிருக்கா? நமக்கு இருக்கக்கூடிய கிட்னி, 2 கிட்னி இருக்கு. நமக்கு உள்ள போகக்கூடிய விஷயங்களை சுத்திகரிப்பே அதான் பண்ணுது. நம்ம தூங்கும்போது அது என்ன ஆகுது, ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஆர்கனும், பிரெயின் இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் தோத்துரும் அதுக்கு முன்னாடி. அவ்வளோ பெரிய மெமரி. இன்னைக்கு மனுஷன் இவ்வளோ டெக்னாலஜியில் கண்டுபிடிச்ச விஷயம், அதை கண்டுபிடிக்கிறக்கே ஒரு பிரெயின் வேணும். அதை கொடுத்தது தேவன். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவன் மனுஷனை படைச்சிருக்கார். அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு லிஸ்டே போடுவோம். நமக்குள்ள இல்லாத அமிலமே இல்லை, நமக்குள்ள இல்லாத ஆசிட் இல்லை, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, சோப்பு செய்யலாம், இதுலேருந்து சுகர் எடுக்கலாம், எல்லாமே நம்ம குறித்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்பேற்பட்ட ஒரு ஜீவனை தேவன் படைச்சு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன பண்ணுங்க, நிரப்புங்கன்னார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:28 வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப தேவன் மனுஷனுக்கு கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க என்ன பண்ணுங்க, ரூல் பண்ணுங்கன்னாங்க. ரூல் பண்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனோடு இசைவா அந்த கிரியேஷனோட அன்பு செலுத்தி அப்படியே என்ன பண்ணணும்னா வாழணும். பட் எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா ஆதாம் தான். அதுல மாற்று கருத்தில் அன்பு செலுத்தணும், அதுதான் கோர் பாயிண்ட். பட் மனுஷன் இதை செஞ்சானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியும், மனுஷன் உடனே என்ன ஆயிட்டான், பாவத்துல விழுந்துட்டான். எந்த மிருகம் மனுஷனுடைய சொல் பேச்சை கேட்டுச்சோ, என்னைக்கு மனுஷன் கீழ்படியாம கடவுளுக்கு விரோதமா போனான்னு தெரிஞ்சதோ, அதே மிருகம் அதே மனுஷனை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சது. இப்ப போய் வண்டி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கீழே முடியாது. ஏன் பயம்? ஏன் பயம்னா பிரச்சனை அந்த அனிமல்கிட்ட இல்லை. பிரச்சனை மனிதர் தேவன் படைச்ச அந்த நிலைமையிலிருந்து தவறிட்டான். தவறுன மனுஷனை எல்லா கிரியேஷனும் இப்போ கோபமா பார்த்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். நம்ம மனிதர்கள் என்னைக்கு அந்த பூரணத்தை அடையிறாங்களோ, நம்ம தீர்க்க தரிசனத்தில் அடையாள பாஷையில் பார்க்குறோம். அது நேரடியாகவும் நடக்கலாம். சிங்கம் மாட்டை போல் என்ன பண்ணும், வைக்கோல் திங்கும். என்ன பிரதர், சிங்கம் எப்படி வெஜ்ஜு சாப்பிடும்னா, இதே 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், சகல மிருக ஜீவன்களுக்கும் அவர் புல்ல தான் கொடுத்தார் சாப்பிட. சாப்பிட்டு சத்தம் போடாம என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எப்ப இது குணங்கள் மாறுதுன்னா தேவனால படைக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்ணிட்டான், மாறிட்டான்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தேவன் படைச்சிட்டு அவர் பார்க்குறார், நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி எத்தனாம் நாள் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஆதாமுன்னு ஒரு அருமையான ஒரு மனுஷனை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு தேவன், எவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இதுக்கு ஆயிருக்கு. அப்போ ஒரு மனுஷனை தேவன் படைச்சிட்டார் அப்படிங்கும் போது, இன்னைக்கு நம்ம பிறந்துட்டோம்னு ஆமா நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஆச்சரியமே இல்லை. நாம பிறக்கிறதுக்கு எத்தனாயிரம் சந்ததியை தேவன் அப்படியே காப்பாத்திட்டு வந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நமக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, லிட்டரலா நம்ம பேரண்ட்ஸுக்கு குழந்தையே பிறக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னைக்கு இருந்திருப்போமா? நம்ம பேப்டிஸ்ட் எடுத்து நான் கடவுளுக்காக வாழ்றேன் ஒண்ணுமே சொல்ல முடியாது. காரணம், தேவன் நாம இப்படி வரணுங்கிறதுக்காக பலாயிரம் சந்ததி, பாவத்தில் விழுந்த சந்ததியை அப்படியே கண்மணி போல பாதுகாத்துட்டு வர்றார். இந்த ஜீனியாலஜில என் பையன் பிறக்கணும்,
எப்படி ஆதாம பார்த்தாரோ, இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்கெங்கோ பிறந்து ஏதேதோ வணங்கிட்டு இருந்த நம்மளை, இதுதான் சத்தியம், நான் தான் உங்களை என்ன பண்ணியிருக்கேன், படைச்சிருக்கேன், உங்களை படைக்கிறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தேவன் இன்னைக்கு சொல்லி கொடுத்து அது நமக்கு புரிஞ்சு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம இப்போ மெய்சில் இருக்கிறோம் இல்லைங்களா. இது நடக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வேலையை தேவன் பண்ணியிருப்பான். ஒரே ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு வசனம் படித்து நம்ம பாடத்தை முடிக்க போகிறோம். ஓகேங்களா. தேவனுடைய படைப்பு எப்படி இருந்திருக்கு, இப்போ பாவம் செஞ்ச இந்த பூமியிலேயே தேவனுடைய படைப்புகளை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் பார்க்கலாம். ஏன் நம்ம இதை பார்க்கணுன்னா, இதை நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து பாவம் செஞ்ச பூமி, மனுஷ கீழ்ப்படியாமல் போன பூமி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சவுண்ட் வைக்க முடியுமா? சரி, ஓகே.
சரி, அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இந்த வீடியோ வேணால் முடிஞ்சால் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் லிங்க்கை. ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படின்னா இந்த விழுந்து போன ஆக்சுவலாக இதில் வந்து கிராஃபிக் இல்லை, நமக்கு லைவெல்லாம் போகிறனால ஸ்டக்கப் ஆகுது. எந்த அளவுக்கு இந்த விழுந்து போன பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் தேவன் அருமையாக போஷிக்கிறார் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த வீடியோவில் ஜென்ரலாக இது உலகத்தார் போட்டது தான், ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, இன்னைக்கு விழுந்து போன மனுஷன் இருக்கிற டைம்லயே தேவன் இவ்வளோ அருமையாக அந்த பூமியை வச்சிருக்காரு. நாளைக்கு நிறைவான ஆசீர்வாதம் வரும்போது இந்த பிளஸ்ஸிங்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த மாம்சத்தில் இந்த பிரெயினில் நம்மளால இமேஜின் என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. அப்போ இந்த சிருஷ்டிப்பின் வரலாறு நம்ம என்ன பார்க்குறோம்னா, டே 1 பகல் இரவுன்றார், வெளிச்சம் வந்துச்சுன்னு பார்க்குறோம். டே 2ல் தண்ணி இருந்துச்சு, தண்ணியை மேலே கொஞ்சம் போய் வச்சுட்டு ஆகாய விரிவு உண்டு பண்ணுறார். இந்த மேலே இருக்கிற வாட்டரை தான் நோவா காலத்தில் கீழே வந்ததை நம்ம கவனிக்கிறோம். டே 3ல் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டாந்தரை தண்ணி ஒரு சைடு பிரிச்சுட்டு புல் பூண்டுகள் என்ன பண்ணுறாருன்னா முளைக்க வைக்க சொல்கிறார். டே 4ல் இந்த புல் பூண்டுகள்லாம் நல்ல கார்பன் டை ஆக்சைடை இழுக்கும் பொழுது பூமியிலிருந்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்ன ஆகுதுன்னா தென்பட ஆரம்பிக்குது. ஆனால் முன்னாடியே தேவன் ஆனது படைச்சிட்டாருன்றது பார்க்குறோம். டே 5ல் இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய மாபெரும் மச்சங்களை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் உருவாக்குறார். ஆகாயத்து பறவைகளை என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறார். இப்போது இந்த ஆகாயத்து பறவைகள் பற்றி சொல்லும்போது கூட இந்த பறவைகள் கூட போய் நிறைய பழங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா கொத்தி இருக்கும். அந்த விதைகளை போய் என்ன பண்ணியிருக்குன்னா பூமி எங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கும், அங்கங்கே தூக்கிட்டு போய் போட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கும். இறுதியாக எல்லாம் படைச்ச பிறகு தான் தேவன் அவருடைய சாயலே என்ன பண்ணுறாருன்னா ஆதாமை படைச்சு ஒரு கம்ப்ளீட் ஒரு கிரியேஷனாக என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்து வைக்கிறாருன்னு பார்க்கும். இப்போ இறுதியாக நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், நமக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கி சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம். இப்போ இவ்வளவையும் பண்ண தேவன் இந்த பிரம்மாண்டங்களை எல்லாருக்கும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதில்ல. இன்றைக்கி வந்து மனுஷன் என்னென்னமோ சொல்கிறான், குரங்குல இருந்து தான் யார் வந்தான். இதையும் வால்யூம் 6ல் நம்முடைய சகோதரர் மறுத்து எழுதியிருப்பார், டார்வினுடைய கோட்பாடு தவறு. சரி, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னா இப்போ மனுஷன்லேருந்து அடுத்து யார் வரணும், யாராவது வரணும்ல. இன்னும் யாரும் என்ன ஆகலை, வரல. அப்படின்னா வெறும் கொஞ்சம் சிம்பாலிக்கு 2 கை இருக்குது கண் இருக்குன்றனால அதை ஒப்பிட முடியாது. டார்வினுடைய கோட்பாடு தவறு. அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சயின்ஸும் சொல்கிறது கரெக்ட் இல்லை. ஆனால் வேதாகமும் நிஜமாகவே தேவன் இப்படி தான் உருவாக்குனாருங்கிறத ரொம்ப அருமையாக நமக்கு தெளிவாகவே சொல்லுது. அதில் சில சயின்ஸ் என்ன ஆகுதுன்னா மேட்ச் ஆகுது. நம்ம எப்பவுமே வேதாகமத்தோடு தான் சயின்ஸை ஒப்பிடணுமே தவிர, சயின்ஸ் ஒரு தியரி, பிக் பேங்க்னு ஒரு தியரி எடுத்து வச்சுட்டு அதோட வேதாகமத்தை என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ஆனால் வேதாகமத்தில் சயின்ஸ் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த ஆர்டர் ஆஃப் கிரியேஷன்லேயே நீங்கள் கவனிக்கலாம், டே 2ல் ஆதாம் வந்திருந்தாருன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஆதாம் டே 6ல் தான் வரணும். ஆதாமுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கணுன்றத தேவன் தீர்மானித்து ஆதாம் மட்டும் கொடுக்கல, இன்றைக்கி நம்மளை கூட இந்த அருமையான பூமியில் என்ன பண்ணுறாரு, மனுஷனா படைச்சிருக்கார். இப்போ இவ்வளவும் நமக்கு தெரியுது இல்லைங்களா. ஒருவேளை நமக்கு மைண்டு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் உணர முடியுமா? ஆட்டிசம் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்படுவோம். கண்ணு தெரியல, இதெல்லாம் உணர முடியுமானா தேவன் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. எல்லா விதமான பிளஸ்ஸிங்ஸையும் கொடுத்து ட்ரூத்தை கொடுத்து நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை கம்ப்ளீட்டாக தேவன் சொல்கிறார். இப்போ நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். தேவன் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே தேவன் எதிர்பார்க்கறது ஒரே கேரக்டர் தான் மனுஷன்கிட்ட. அது என்னன்னு சொன்னீங்கன்னா பாடத்தை முடிச்சோம். அதுதான் ஆதாம்கிட்டே எதிர்பார்த்தார், கீழ்ப்படுதல். ஸோ இந்த ஒரு வசனத்தை படித்து நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம். மீகா 6ஆம் அதிகாரம் வசனம் 8. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ரொம்ப அருமையா மீகாக்கு சொல்லும்போது தேவன் பேசுறாரு, மனுஷனே நன்மை இன்னதென்று. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், எது ட்ரூத்து எது பொய்ன்னு தெரியும், நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தான், நியாயம் செய்யணும். இது வந்து ஒரு பேசிக் குவாலிட்டி, இதுதான் சபையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். இதுதான் ஒரு நார்மலாக ஒரு புது சிருஷ்டினா அவங்களுடைய பேசிக் தகுதியே. நியாயம் செய்யணும், இரக்கத்தை நேசிக்கணும். அப்படின்னா இரக்கம்ங்கிற ஒரு குணம் நமக்கு இருக்கணும். அடுத்து தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனத்தாழ்மை. ஸோ இந்த விஷயம்தான் தேவன் ஆதாம்கிட்ட முதல்ல எதிர்பார்த்தார். ஆதாம் காமிக்கல, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமா என்ன பண்ணார், காமிச்சார். முதலாம் ஏவாள்கிட்ட தேவன் எதிர்பார்த்தார், முதலாம் ஏவாள் என்ன பண்ணல, உபே பண்ணல. 2ஆம் ஏவாளாக இருக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள்கிட்டையும் இதே தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ நாம் என்ன பண்ணணும்னா நியாயம் செய்யணும்,
எது ரைட்டோ அதை பண்ணணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறதுக்கு தான் பிரயாசப்படணும்னா, மனத்தாழ்மையாக இருந்து தொடர்ந்து அவருக்கு ஏற்றபடி நம்ம வாழும்போது கண்டிப்பாக தேவன் என்ன ஒரு நிலைமையை நமக்கு வச்சிருக்கிறாரோ, என்ன அழைப்பை கொடுத்தாரோ, அந்த சபைங்கிற ஒரு மேன்மையான லக்கை நாம் அடைவதற்கு தேவன் கண்டிப்பாக சகல கிருபைகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இந்த ஒரு பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.